Hi friends, welcome to our channel. இன்னைக்கு 3 year பேபிக்கு 2 layer ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 மீட்டர் நெட் கிளாத்தும் 2 மீட்டர் லைனிங் கிளாத்தும் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து வித் வைஸில் இந்த மாதிரி 2 ஃபோல்டில் ஃபோல்ட் பண்ணி நான் போட்டுட்டு 40 இன்ச்சு நான் வந்து லென்த் வச்சுக்கிறேன். 2 மீட்டர் கிளாத் லென்த்தில் இந்த மாதிரி 40 இன்ச் வர வரைக்கும் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலேருந்து கீழே வரைக்கும் 40 இன்ச் லென்த்துக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஃபோல்டிங்கில் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருப்போம்ல, இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் சென்டரில். இது வந்து 1 பீஸ் வந்து பேக் சைடும் 1 பீஸ் வந்து ஃப்ரண்ட் சைடும் இருக்கும். அதனால் நம்ம ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 2 மீட்டர் கிளாத்தில் 40 இன்ச் வரைக்கும் தான் கட் பண்ணோம். பேலன்ஸ் இருக்கிற கிளாத் இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி அதே 2 ஃபோல்டிங்லேயே தான் ஆல்ரெடி இருக்கும். அதையே நம்ம வச்சுட்டு எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா 21 இருக்குது. வித்து பார்த்திங்கன்னா இதுவுமே 40 இன்ச் இருக்குது. அது இப்போ வந்து நம்ம பாடி பார்ட்டுக்கு வந்து 10 இன்ச் வேணும். அதனால் 10 இன்ச் மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் வந்து 10 இன்ச் இருக்கும். அது வந்து நம்ம செகண்ட் லேயருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ வேணுமோ அதை அப்புறம் கட் பண்ணிக்கலாம் செகண்ட் லேயருக்கு. இப்போ வந்து இதை மட்டும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 10 இன்ச் மார்க் பண்ணி, அதாவது 21 இருக்குதுன்னா 10 வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அது வந்து செகண்ட் லேயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரியே வந்து 10 வச்சு வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம பாடி பார்ட்டுக்கு வச்சுக்கலாம். அது அப்புறமே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ஃபஸ்ட் லேயர், அதாவது ஃபஸ்ட் நம்ம பெருசாக ஒரு லேயர் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இது கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ ஹைட் வேணுமோ 17.5 வச்சுக்கிறேன். 17.5 ஹைட் இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா நான் 10.5 வச்சுக்கிறேன். 10.5 வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து 2 லேயருமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வச்சுருந்த ஃபஸ்ட் லேயர் 7.5 வச்சோமா, நம்ம வந்து இப்போ 17.5 இருந்தோமா. இப்போ நீங்கள் வந்து கீழேயும் ஃபினிஷாக இருக்கிறதுனால, அதாவது பிசுறு வராத மாதிரி ஃபினிஷ் பண்ணி இருந்ததுனால நான் வந்து தையலுக்குன்னு மடிச்சடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் கிளாத்து விடாமல் 16 வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கீழே மடித்து வைக்கணும்னா அதுலேருந்து 16லேருந்து இன்னும் ஒரு 1 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அதே மாதிரி 2 ஃபோல்டிங்கில் போட்டு 40 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி 2 லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாடி பார்ட் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 4 ஃபோல்டிங்கில் வந்து சாட்டின் கிளாத் ஃபஸ்ட் லைனிங் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 4 ஃபோல்டிங்கில் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நான் வந்து நெக் டு ஷோல்டர் வந்து 5.5 வச்சுக்கிறேன். 5.5 வச்சுட்டு நெக்கு மட்டும் 1.25 வச்சுக்கிறேன். 1.25 வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து ஷோல்டர் தையலுக்கு இறக்கி மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நான் வந்து 4.5 வந்து ஹார்மோல் லென்த் வச்சுக்கிறேன். ஹார்மோல் ஹைட் வச்சுக்கிறேன் 4.5. அதுக்கப்புறம் வந்து 4.5 வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாடி பார்ட்டோட ஹைட்டை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாடி பார்ட்டோட ஹைட் வந்து 10 வச்சுக்கலாம். கீழே வந்துட்டு ஸ்கர்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கு வந்து 1/2 இன்ச் போயிடுச்சுன்னா 10ல் ஒரு 9 இருக்கும். அதுதான் வந்துட்டு எக்ஸாக்ட்டு பாடி பார்ட்டோட மெஷர்மெண்ட்டு. இப்போ வந்து நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே ஹைட் தான் வைக்க போகிறேன். நான் 2 வச்சு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து ரவுண்ட் நெக் பண்ணுறதுனால இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பாடி பார்ட்டோட சுற்றலை வந்து நான் 7.5 வச்சுக்கிறேன். அதுலேருந்து 1.5 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து 7 வச்சு அதுலேருந்து 1.5 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ மார்க் பண்ணது வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹார்மோல் ஹைட் வச்சோம் பார்த்திங்களா, அதில் வந்து பாதி வந்துட்டு மார்க் பண்ணி அந்த பாடி சுற்றலோட மார்க்கிங்கும் இந்த மார்க்கிங்கும் டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கர்வாக வந்து ஒரு ஹார்மோல் கர்வ் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பாடி பார்ட்டோட லைனிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மார்க் வச்சு நம்ம மெயின் கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது லைனிங் அண்ட் மெயின் கிளாத்தையும் கட் பண்ணியாச்சு பாடி பார்ட்டோடது. இப்போ நம்ம கட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து சாட்டின் கிளாத்தில் ஒரு பக்கம் மொரணும், ஒரு பக்கம் நைஸாகவும் இருக்கும். லைனிங், அதாவது மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி லைனிங்கோட மொர சைடு படுற மாதிரி சாட்டின், அதாவது நைஸாக இருக்கிறது வந்து மேலே நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து இப்படி திருப்பும் போது ஷைனிங் வந்து
நெட்டு கிளாத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து தெரிகிற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெக்கை வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வளைவுலையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஹார்மோலையும் 2 சைட்லேயுமே அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி இந்த வளைவுலாம் ஸ்மால் கட்டு கொடுத்துக்கலாம். ஸ்மால் கட் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ வந்துட்டு நல்ல பக்கம் திருப்பிடலாம். இப்போ திருப்பும் போது அந்த மேலே இருக்க சைனிங் கிளாத் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கும். லைனிங்லேருந்து அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வெளிப்பக்கமாக வர மாதிரி வரும். நீங்கள் வைக்கிறது கரெக்டாக வச்சிங்கன்னா தான் அப்படி வரும். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு. பேக் பார்ட் வந்து நம்ம ஜிப்பு வைக்கிறதுனால இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங்கையும் கட் பண்ணிடலாம், மெயின் கிளாத்தையும் இதே மாதிரியே நம்ம கட் பண்ணிடலாம் 2ஆக ஃபோல்ட் பண்ணி. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி வச்சோம்ல வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் எப்படி கரெக்டாக வச்சோம்ல அதே மாதிரியே வச்சு இந்த மாதிரி சைடில் நம்ம இப்போ கட் பண்ண பார்த்திங்களா சென்டரில் அந்த சைடு, அதுக்கப்புறம் நெக்கோட வளைவு, அதுக்கப்புறம் ஹார்மோல் வளைவு நம்ம எப்படி ஃப்ரண்ட்டுக்கு இது பண்ணமோ அதே மாதிரி ஹார்மோல் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்மால் கட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி எடுத்துடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜிலலாம் வந்து ஷார்ப்பாக வரலைன்னா இந்த மாதிரி நீடில் விட்டு எடுத்து விட்டிங்கன்னா ஷார்ப்பாக வந்துடும். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம இன்னொரு பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ வந்து ஜிப்பை வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்கு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டியாக மேலே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிகிட்டே ஒரே டைம்லேயே வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிப்பு வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து ஜிப் அது மேலே எடுத்து வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஒன் பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரியே இன்னொரு சைடுமே அது மேலே ஜிப்பு வந்து மேலே வச்சு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து ஜிப்பு வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஜிப்பு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணிடலாம். நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு ஷோல்டரை வந்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம். நெக்கிலேருந்து ஷோல்டருக்கு ஸ்டிச் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து லைனிங் வந்து ஷைனிங் பக்கத்துக்கு மேலே மெயின் கிளாத்தை வந்து இந்த மாதிரி நான் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் இப்போ நம்மளை பார்த்து தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டேன். இப்போ வந்து செகண்ட் லேயர் வந்து அதுக்கு மேலேயே நல்ல பக்கம் நம்ம பார்த்துருக்கிற மாதிரியே நம்ம வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம், அதனால் வந்து ஆடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு இப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா 3 கிளாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். அப்படியே தனியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளீட் வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணது. இப்போ வந்து பாடி பார்ட்டு இந்த மாதிரி எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 16 இன்ச் இருக்குது, 16.5 இன்ச் இருக்குது.
இப்போ அதே அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த 40 இன்ச் கிளாத் நம்ம கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா. இப்போ வந்து அதை வந்து நம்ம 16.5 வர மாதிரி நம்ம சுருக்கணும். அதுக்கு முன்னாடி 16.5ல் இந்த சைடில் 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த சைட்லேயும் 1 இன்ச்சு ஃப்ரீயாக விட்டுறணும். பேலன்ஸ் இருக்கிற 14 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கணும். இப்போ வந்து நான் எந்த மாதிரி வந்து கிளாத் எடுத்து அந்த 3 கிளாத்துமே வர மாதிரி இப்படி ஒன் ஃப்ளீட் எடுத்து வைக்கும் போது 3 கிளாத்துமே சேர்த்து தான் நம்ம வைக்கிறோமான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒவ்வொரு ப்ளீட்டுக்குமே இந்த மாதிரி பின் வந்துட்டு போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கும் போதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, இன்ச் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாகவுமே ப்ளீட் எடுத்து வச்சிடலாம். இந்த சைட்லேயும் ஃபஸ்ட்டு எப்படி அங்கே 1 இன்ச்சு விட்டோமோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் பாருங்கள், நான் 1 இன்ச்சு விட்டுட்டு இப்போ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 16.5 இருக்குது. இதே மாதிரியே இன்னொரு சைடுமே இப்போ வந்து இது 1 சைடு தானே, ஃப்ரண்ட் பக்கம்னு கூட வச்சுக்கோங்களேன். இது ஃப்ரண்ட் பக்கம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே சேம் செட்டப்லேயே நம்ம பேக் சைடும் ரெடி பண்ணிக்கணும் ப்ளீட் வச்சு. இப்போ ப்ளீட் வச்சதை அதுக்கு மேலேயே அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம 1/2 இன்ச்சு தான் மேலே ஜாயிண்டிங் விட்டுருப்போம்ல, அதே 1/2 இன்ச்சில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி கூட வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு பின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் 2 லேயருக்குமே வந்துட்டு நான் அதே மாதிரியே மடித்து தைச்சிட்டேன். இப்போ அதே மாதிரியே இன்னொரு பேக் சைடுக்குமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாடி பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணலாம். இப்போ நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் 1/2 இன்ச்சுக்கு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு மறுபடியும் அது மேலேயே இன்னொரு தையல் விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரியே 2 சைட்லேயுமே நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ரோப் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வேளை பாப்பாவுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா கூட வந்துட்டு பின்னாடி வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்கர்ட் பார்ட்டும் பாடி பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ரோப்பை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கர்ட் பார்ட்டும் பாடி பார்ட்டும் ஜாயிண்டிங்லேருந்து ஒரு 1 இன்ச்சு கீழே இறக்கின மாதிரி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே 4 கிளாத்தையும் வச்சு இறக்குன மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் போட்டு நீட் எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து செகண்ட் லேயர் இருக்கும்ல, அதுதானே உள்ளே வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த இதை மட்டும் எடுத்து செகண்ட் லேயரை மட்டும் இந்த மாதிரி அந்த செகண்ட் லேயரோட 2 பீஸ் இருக்கும் பார்த்திங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதை வந்து இப்படி பிடிச்சி நம்ம நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் வந்து போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, எல்லா கிளாத்தையும் வச்சு லாஸ்ட்டாக அதிலேருந்து அப்படியே உடனே கீழே வர மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை உள்ளே தள்ளி விட்டுட்டு அடுத்தது ஃபஸ்ட் லேயர் கிளாத்தோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி முடித்தோம்ல பார்த்திங்களா, அதுலேருந்து உடனே கீழே இறங்கின மாதிரி ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் விட்டு ஸ்டிச் பண்ணிங்களா அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு விட்டு போன மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது 2த்தையும் உள்ளே தள்ளிட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, 3 கிளாத்தையும் வச்சு அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து கீழே இறங்கிக்கணும். இந்த மாதிரி லைனிங் பக்கமாக இந்த மாதிரி கீழே இறங்கிட்டு அதே மாதிரியே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு. இதே மாதிரியே நம்ம வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த பாடி பார்ட் வரைக்கும் மட்டுமே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரியே இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு 2 சைட்லேயுமே. இப்போ வந்து இந்த மாதிரி போ வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த போ ஸ்டிச் பண்ணுற வீடியோ, அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ, அது வந்து இப்போயே லென்த்தாக போயிடுச்சு வீடியோ, அதனால் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். போ, அதுக்கப்புறம் ஹெட்பேண்டு, அப்புறம் இந்த ஃப்ளவரு, இது எப்படி ஸ்டிச் பண்ணுறன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 இதுவும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா, பாடி பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, அந்த இடத்துல சென்டராக வர மாதிரி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாடி பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் ஜாயிண்டிங் வருதுல்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி பீட்ஸை வந்து வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரே டைம்லேயே கோர்த்துட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீடுக்குள்ளாரையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து விட்டு விட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற பாருங்கள், இந்த பக்கம் குத்தி அந்த 2 பீடுக்கும் நடுவில் அந்த சைடில் குத்திட்டு வெளி பக்கம் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரியே எல்லா பீடுக்கும் நடுவுலையுமே குத்தி குத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் பீடு வந்து ஒன்று வந்து ஆடாமல் இருக்கும். ஒவ்வொரு பீடாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதை விட இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு, அதே மாதிரியே இன்னொரு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் நெக்குக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மெத்தடில் தான் நான் வந்து நெக்கோட ரவுண்டுக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ட்ரெஸ்ஸு போட்டதுக்கப்புறம் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஹெட் பேண்டும் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.